ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ உங்களோட எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன, ஃபஸ்ட்டு கார்டு என்னன்னு பார்ப்போம். ஐ நோ யூ ஆர் மை அல்டிமேட் ஒன். I know we are destined to be together. I want to manifest you into my life. So I am learning how to manifest you into my life. இதை நான் படித்ததுலேயே புரிஞ்சிருக்கோம். அதாவது எர்த்லி மேஸ்குலைனுக்கு நீ தான் எனக்கானவன் தெரிஞ்சிருச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். நீ தான் என் டெஸ்டினின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன், அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு உன்னை என் லைஃபுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எர்த்லி மேஸ்குலைனோட ஃபஸ்ட் மெசேஜ். இப்போ நம்ம எர்த்லி மேஸ்குலைனோட அடுத்த மெசேஜுக்கு போவோம். அடுத்த மெசேஜ் வந்து whenever I am with you I am able to be in my own skin and I feel comfortable and emotionally fulfilled with you. அதாவது நம்ம எர்த்லி மேஸ்குலைன் வந்து எப்போல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களா இருக்க முடியுது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனாலே எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால நம்ம கூட இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் மெசேஜுக்கு போவோம். தேர்ட் மெசேஜ் வந்து தி ஆக்சுவல் ட்ரூத் இஸ் if we have to come to union togetherness means then I have to become the man whom I am actually scared of becoming. So I am running away from this union. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எர்த்லி மேஸ்குலைன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இந்த யூனியனுக்கு வரணும், டுகெதர்னஸ் வரணும், பர்மனெண்ட்டாக உன் கூடயே ஹார்மோனியஸ் யூனியனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நான் இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் நான் மாறணும். இப்படியெல்லாம் மாறிட்டால் இந்த சமூகம் என்ன பேசுமோன்னு எந்த விஷயம் பயந்தனோ அந்த விஷயங்களெல்லாம் மாறியே ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துடும். அப்போ நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் உடச்சிக்கிட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணணும்னா எந்த மாதிரியான ஒரு பர்சனாக மாறணும், ஆத்தென்டிக் பர்சனாக மாறணும் இல்லையா? ஸோ அப்படி மாறுறதுக்கு நான் ரெடி ஆகணும். ஆனால் இந்த மாற்றம் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்குது. ஏன்னா ஆம்பளை பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க, நீ தான் எங்களுக்கு அப்புறம், நீ தான் எங்களை பார்த்துக்கணும், நீ தான் உன் அக்கா தங்கச்சியை பார்த்துக்கணும், நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், இப்படியே தான் வளர்த்துறாங்க. அப்போ என்னுடைய ஒரு சின்ன ராங் மூவ் என் குடும்பத்தை பாதிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடச்சிக்கிட்டு என்னால் வெளியே வர முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனாலே இந்த யூனியன்லேருந்து நான் ஓடி ஓடி போயிடுறேன் அப்படிங்கிறது தான் அவங்க எர்த்லி மேஸ்குலைனோட தேர்ட் மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.